தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 14வது வாக்கியம். பின்பு யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். இயேசுவின் சீடர்கள் யார் என்பது மனிதர்கள் கண்டுகொள்கிறார்கள், சமுதாயம் அறிந்து கொள்கிறது. நீங்களும் நானும் இயேசுவின் சீடராக இருக்க ஆசைப்படுகின்றோம். அப்படி என்றால் இயேசுவின் சீடராக இருக்க நீங்களும் நானும் அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். சமுதாயம் நம்மளை கண்டு கொண்டிருக்கின்றது. இவன் கிறிஸ்துவன், இவர் கிறிஸ்துவல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் நம் கூட இருக்கிறவர்கள் இவன் ஒரு கிறிஸ்துவன், கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் என்று சொல்ல வேண்டும் என்றால், இவள் ஒரு கிறிஸ்துவல், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், அதுக்கேற்றபடி என்னுடைய வாழ்க்கை அங்கு அமைந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் என் கூட இருப்பவர்களே சொல்வார்கள், இவனெல்லாம் கிறிஸ்துவனானது என்ன பிரயோஜனம் என்று சொல்கிற அளவுக்கு நீயும் நானும் வாழக்கூடாது. ஆக நாம் வாழ்வோம். இயேசுவின் சொன்ன வார்த்தை கேட்டபடி நாம் வாழ்வோம். இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவத்தை, இந்த சமுதாயத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். மக்களுக்கு இயேசுவை பிரதிபலிப்போம். நம்முடைய வாழ்க்கை வழியாக, நம்முடைய பேச்சு வழியாக அல்ல, நம்முடைய செயல்பாட்டு வழியாக, இதோ இவன் அன்பு நிறைந்தவன், இவன் மன்னிக்கின்றவன், இவன் ஏற்றுக்கொள்கின்றவன், இவன் மற்றவர்களை புரிந்து கொண்டு வாழ்கிறவன் என்ற உணர்வு மற்றவர்கள் ஏற்கணும் வண்ணமாக எல்லோரும் அன்பு செய்து வாழக்கூடிய வரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக நீ பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.